அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வாங்க குருமா வைப்போமா. நான் வந்து ஒரு மூடி தேங்காவை கீறி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, 2 வெங்காயம், 3 தக்காளி, கொஞ்சம் கசகசா பெருஞ்சீரகம் போட்டு நம்ம கொஞ்சம் ரொம்ப மைய அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு வந்து வச்சுக்குவோம். அப்புறம் எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சு நம்ம தேவையான அளவு எண்ணெய் கொடுத்துக்குவோம். எண்ணெய் கொடுத்து நீங்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் கொடுத்துங்க. நான் கொடுக்கல, என்ன அந்த வாடை பிடிக்க மாட்டேங்குதுன்னு பிள்ளை சொல்லுதோ, அதனால் நான் கொடுக்கல. நீங்கள் கொடுத்துக்குங்க, எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு கொடுத்துக்குங்க. நான் வந்து தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை மட்டும்தான் கொடுத்துருக்கேன். தக்காளி வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கி கொஞ்சம் மைய வதங்கினா நல்லாயிருக்கும். இங்கே பாருங்களேன், இந்த அளவுக்கு வதங்கட்டும். நம்ம டெய்லி சட்னி பண்ணுறதுக்கு இப்படி செஞ்சுட்டு போயிடலாம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி செய்யலாம்ல. அது வதங்கினவுடனே நான் கொஞ்சம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், குழம்பு தூள் இருந்துச்சு, அது வந்து 2 ஸ்பூன் கொடுத்துருக்குறேன். அதை கொஞ்சம் மசாலா வாடை போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் வதக்கிக்குவோம். அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட் இருக்குல்ல, அந்த பேஸ்ட்டை வந்து அந்த வதக்கினதுலையே நம்ம கொடுத்துருவோம். கொடுத்து அதையும் நம்ம கொஞ்சம் வதக்கிக்குவோம். அந்த பச்சை வாடை கொஞ்சம் போகிற அளவுக்கு இதை கொஞ்சம் வதக்கலாம். வதங்கினோடனே நம்ம எவ்வளோ தேவைக்கு தண்ணி வேணாலும் நம்ம கொடுக்கலாம். நான் வந்து திட்டமாக தண்ணி கொடுத்துக்கிறேன். நான் இது 1/2 செம்பு போல் கொடுத்துருக்கேன் நான் தண்ணி. நம்ம 1 செம்பு இதுக்கு கொடுக்கலாம். கொஞ்சம் தண்ணியாகவும் இருந்தால் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பை போட்டு மூடி போட்டோன்னு வைங்களேன், சிம்மில் வச்சு விட்டுறலாம். கொதி வந்தோடனே சிம்மில் வச்சா கொஞ்சம் பச்சை வாடெல்லாம் நம்மளுக்கு போயிடும். இருங்க, நான் இந்த அளவுக்கு தான் கொஞ்சம் திக்காக வச்சுருக்கேன். ஏன்டா இட்லி தோசைக்கெல்லாம் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும். சட்னியாக இருந்தாலும், தக்காளி சட்னியாக இருந்தாலும் கொஞ்சம் நீட்டாக இல்லாமல் கொஞ்சம் கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி பிள்ளைகளுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அதனால் நம்ம இப்படி செஞ்சுட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த பச்சை வாடெலாம் போனவுடனே நம்ம தேவை மல்லிக்கீரையும் கருவேப்பிலையும் கொடுத்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுருக்கேன். கொஞ்சம் கொதிக்கிட்டோண்டு. ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், நீங்கள் வந்து கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல, அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு கரைச்சி அதில் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் திக்கு கொடுத்துரும். நீங்கள் பார்த்து கூட நம்ம செஞ்சுக்கலாம். அவ்வளோ.